ஏற்றுமதியாளர் உற்பத்தி சங்க செயலாளர் திருப்பூரிலிருந்து செந்தில்வேல் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். வணக்கம் சார். செந்தில்வேல் சார், இந்த ஏற்றுமதி உற்பத்தியாளர் சங்க செயல்பாடுகள் தமிழ்நாடு முழுவதும் நாம் கிடைத்திருக்கிற தேசிய நாளிதழ் வாயிலமாகவும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்பட்டிருப்பதாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது. உண்மையிலேயே என்ன நடக்கிறது, களத்திலிருந்து கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு தாருங்கள். வணக்கங்க. இப்போது இந்த அமெரிக்க அரசாங்கத்தின் திடீர் ஒரு வரி விதிப்பினால் மொத்த அமெரிக்க சார்ந்த ஏற்றுமதி தொழிலே ஸ்தம்பித்து போச்சுங்க. இது ஆயத்த ஆடைகள் மட்டும் இல்லாமல், ஜவுளி ஆடைகள் மட்டும் இல்லாமல், மற்ற பொருள்கள், மருந்து பொருள்கள், செயற்கை வைரங்கள், நிறையா ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் அனைத்தும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற அத்தனை ஸ்தம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஆயத்த ஆடைகளை பொறுத்தளவுக்கு திருப்பூரை பொறுத்தளவுக்கு போன நிதி ஆண்டில் ஒரு 11,000 to 12,000 கோடி ரூபா அமெரிக்காவுக்கு மட்டும் நாங்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். போன தடவை மொத்த ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி ஒரு 35,000 கோடி to 40,000 கோடி. அதில் அமெரிக்காவுக்கு மட்டும் ஏற்றுமதி பண்ண ஒரு 16,000 to 12,000 கோடி ரூபாய்ங்க. இந்த வருஷம் இந்த நிதியாண்டுக்கு நாங்கள் ஒரு 15,000 கோடியிலிருந்து 18,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு அமெரிக்காவுக்கு சார்ந்த ஆயத்தாடைகள் ஏற்றுமதி நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்த மாதிரியாக தான் விசாரணைகள் எல்லாமே இருந்தது. இப்போது இந்த புது அரசாங்கம், ட்ரம்ப் அரசாங்கம் அவங்க தேர்தலுக்கு முன்னால் இருந்தே அவங்க நாங்கள் வரி விதிப்போம், இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லா பக்கம் வரி விதிப்போங்கிற ஒரு தேர்தல் அறிக்கையிலே அவர் கொண்டு வந்தார். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியின் அளவு $80 பில்லியன், அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்றது $40 பில்லியன். இந்த இடைப்பட்ட இடைவெளியை நீங்க சரி கட்டணும், இல்லைன்னா உங்களுக்கு வரி விதிப்போம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்க பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு தாங்க முடியாத ஒரு பொருளாதார தாக்குதலை இந்திய அரசாங்கத்தின் மேல அவங்க திணிச்சிருக்கிறாங்க. இதனால ஜவுளி தொழில் ஆடி போயிருக்குது. ஏன்னா வேளாண்மைக்கு அப்புறம் ஜவுளி தொழில் தான் வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்குது, ரெவென்யூ அதிகமாக கொடுக்குது. எங்களோட தொழிலை நாங்கள் மாற்ற முடியாது. ஒரு ஆர்டர் செய்கிறோம், ஒரு இது செய்கிறோம், குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு முன்னால் இருந்தே நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ ஒரு மருந்து கம்பெனிக்கு இந்த ஏற்றுமதி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மருந்தை வேற நாட்டுக்கு, இப்போ பேராசிட்டமால்னா வேற நாட்டுக்கும் பேராசிட்டமாலாக விற்க முடியும். ஒரு செயற்கை வைரத்தை இங்கே விற்க முடியலைன்னா வேற பக்கம் விற்க முடியும். ஆனால் ஜவுளி ஆடைகளை அப்படி பண்ண முடியாது. அந்த அமெரிக்காவுக்கு உண்டான அந்த அளவுகள், அந்த ஸ்டைலு, அந்த கலரு, இதெல்லாம் அவங்களுக்கு தயார் பண்ணது, அவங்களுக்கு தான் விற்க முடியும். மாற்று சந்தைக்கு போனால் ஒரு 10 to 15% தான் எங்களுக்கு அதோட மதிப்பே கிடைக்கும். 100 ரூபாய்க்குன்னா அந்த மாற்று சந்தைக்கு போனால் ஒரு 15 ரூபாய் to 20 ரூபாய்க்குள்ளதான் அது விற்க முடியும். 80% நஷ்டமாயிரும். இந்த காலகட்டத்தில் இவங்க இந்தியாவுக்கு இந்த வரியை விதிச்சதும் இல்லாம நம்ம போட்டி நாடுகளான பங்களாதேஷ், பாகிஸ்தான், இவங்களுக்கெல்லாம் வரியை நம்மளை விட கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மத்திய அமெரிக்க அரசாங்கத்தினோட இந்த இந்தியா மேல தொடுக்கப்பட்ட அந்த வரி தீவிரவாதத்தை, வரி போற இந்தியர்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து நம்ம எதிர்கொள்ளணும். இதுல நீங்க நானு இதெல்லாம் விட இப்படி தாக்குதல் நடத்தின இந்த அரசாங்கத்தை, நம்ம அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காம அவ்வளவு வேகமா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாங்க அந்த அரசாங்கம். இதிலிருந்து எந்திரிச்சு வரக்கூடிய கெப்பாசிட்டி மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு உதவினால் மட்டும்தான் நாங்க வெளியே வர முடியும். ஏன்னா இப்பதான் கொரோனால ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தாங்கி எங்கனால அப்படியே எந்திரிச்சு வரும்போது மூலப்பொருள்களோட விலையேற்றத்துல, மூலப்பொருட்கள் ஏற்றுமதி பண்ணதுல நாங்க மறுபடியும் சீரழிஞ்சோம். அப்புறம் இப்போ மாநில அரசாங்கம் கடுமையான மின்சார உயர்வை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் சொத்து வரி, இந்த வரி, இதெல்லாம் உயர்த்திட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதை அத்தனையும் எதிர்கொள்வது, தாங்கிக் கொள்வது உற்பத்தியாளர்கள் மட்டும்தான். இந்த சமயத்துல இப்போ நடக்கிற இந்த போராட்டத்தை, இப்ப நடக்கிற இந்த சூழ்நிலையில எங்களுக்கு தேக்கம் அடைஞ்சு எங்களுக்கு உண்டான பாதிப்பு மட்டும் இப்ப எங்களுக்கு கணக்கு தெரிஞ்ச அளவுல மட்டும் ஒரு 4,000 கோடி ரூபாய் இருக்குதுங்க.
உன்னியும் அதாவது ஆயத்த ஆடைமைகள் மட்டும். சரி. ஜவுளி ஆடைகளை கணக்கு பண்ணா சம்மதம் இல்லாம வேல்யூ போகும். சரி. இதுக்கு என்ன பண்றது? இதை எப்படி சீர் பண்ணுவது? இதுக்கு தான் நாங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட என்ன, எங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ஏற்றுமதி ஆளுக்கு ஒரு கடன் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, 60 to 90 நாளைக்குள்ள அந்த கடனை நாங்க திருப்பி பணத்தை செலுத்தணும். அந்த பணத்தை வந்து எய்தர் நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பில்லா செலுத்தணும், இல்லைன்னா அவங்க பையர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இங்க கட்டணும். இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் என்பிஏ பண்ணிடுறாங்க. என்பிஏ பண்ணிட்டா அடுத்து நாங்க ஆபரேட்டே பண்ண முடியாது, மொத்தமா நின்றும். இதுக்கு என்ன பண்றது தெரியல. இதுக்கு தான் நாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட உடனடியா உதவி கேட்கிறோம். இந்த தொழில வந்துங்க ஆயுத்த உற்பத்தியில 40% தான் மிஷினுங்க, 60% மனித உழைப்பு. அந்த 60% மனித உழைப்பிலையுமே 75% பெண் தொழிலாளர்கள் வருவாங்க. சரி. இதுல அந்த தொழிலாளர்களை இப்ப என்ன பண்றது? அந்த தொழிலாளருக்கு என்ன அடுத்த வேலை வாய்ப்பு? அவங்க வாழ்வாதாரம் என்ன பண்றது? இப்பதான் கொரோனால இருந்து அடிபட்டு எந்திரிச்சு வந்து உட்காரும் போது இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? எல்லாரும் வந்து அவங்க குழந்தை குட்டிகளை படிக்க வச்சிருப்பாங்க, அவங்க சிறு கடன்கள் வாங்கியிருப்பாங்க, கல்வி கடன் வாங்கியிருப்பாங்க, வாகன கடன் வாங்கியிருப்பாங்க, வீட்டு கடன் வாங்கியிருப்பாங்க, எத்தனையோ சமாச்சாரம். திருப்பூர்ல மட்டும் இதோட பாதிப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 4 to 5 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியா பாதிக்கப்படுவாங்க. சரி. இது மொத்தம் இந்தியா கணக்கு எடுத்துட்டீங்கன்னா இதோட பாதிப்பு சொல்ல முடியாதுங்க. சரி பண்ணணும். நீங்க என்ன செந்தில்வேல் சார், இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறது சமூக கட்டமைப்புகளை நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு இப்ப எந்த மாதிரி நிலை இருக்கு? 5 லட்சம் பேர்ல 14,000 12,000 இப்படித்தான் சம்பளம் வாங்க சாதாரண மக்கள்கிட்ட கேட்டோம். இந்த பாதிப்புகள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டதா? புலம்பல்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும். இது எப்படி இருக்கு சார் திருப்பூர் அந்த பகுதியில்? சொல்லுங்க செந்தில்வேல் சார். சார், பாதிப்பு ஆரம்பிச்சு அத ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அதனாலதான் எல்லாரும் இவ்வளவு தூரம் நாங்க பதறோம். ஏன்னா அவங்க அந்த 25% டாக்ஸ் போட்டது 50% டாக்ஸ் போட்டா அந்த வெறும் 50% மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால ஒவ்வொரு பொருட்களுக்கும் விதிச்ச வரி விதிப்பு 8% 10% வரைக்கும் இருக்குது. 25% விதிச்ச போது அது 35% கணக்கெடுத்துக்கணும். 50% இது பண்ணும் போது அது 60% தான் கணக்காகும். இது வரும்போது எங்கனால தாங்க முடியாது, 25% எங்கனால தாங்க முடியாது. இரண்டாவது, சாதாரணமான தொழிலாளி அவன் டெய்லி வந்து இங்க வேலை செஞ்சா தான் அவனுக்கு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்பத்தை தாங்குவதற்கு ஒரு இது பண்றதுக்கு வாரக்கூலியா இங்க வாங்கிட்டு இருக்கவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒரு சாதாரணமான இன்னைக்கு ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கிறவன் வாழ்வாதாரமே சிக்கலான சூழ்நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகள், அது வெறும் இந்த அமெரிக்கா பிரச்சனை மட்டும் இல்ல, இதை சார்ந்து வேலை செய்யற தொழிலாளிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு குழந்தைகளை படிக்க வைக்கிற செலவு இருக்குது, ஏதாவது வெஹிக்கிள் லோன், நகை கடன், ஏதாவது ஒன்று இருந்துட்டு இருக்கு. அவங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க? இது எல்லாம் போக வேலை இல்லை அப்படி என்றால் வாழ்வாதாரத்துக்கு எங்க போவாங்க? கண்டிப்பா கண்டிப்பா ஆல்ரெடி சிக்கல் ஆயாச்சு சார். இப்ப நான் சொல்றது எங்க ஊர்ல மட்டும் இல்ல சார். சரி. திருப்பூர்ல மட்டும் இன்னும் அரௌண்ட் 5 லட்சம் to 6 லட்சம் வெறும் பனியன் தொழில்னா வெறும் பனியன் தைக்கிறது மட்டும் இல்லையே, நூல் உற்பத்தி, துணி உற்பத்தி, சாயமிடுதல், அதுக்குண்டான ஸ்டீமிங் பண்றது, எம்ப்ராய்டரி பண்றது, பிரிண்ட் அடிக்கிறது, பேக்கிங் பண்றது, இதை எடுத்துக்கொண்டு போய் காஜாப்பட்டம் அடிப்பது, லாரி, வேன்கள். சார், திருப்பூர்ல ஒரு சின்ன பட்டன் இல்லைன்னாலும் டீ கடை வரை வந்து ஏற்றுமதியாளர் வரைக்கும் பாதிச்சிருவான். ஒட்டுமொத்த தொழிலே நிற்கிதுக்கும் போது 40% ஏற்றுமதி தொழில் அமெரிக்கா மார்க்கெட்டை நாங்க டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது நின்னுதுன்னா அதை சார்ந்த தொழிலாளர்கள் என்ன ஆவாங்க? இதே கணக்கு நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க, திருப்பூர்ல மட்டும் இல்லையே, ஈரோடு, கரூர், சேலம், கோயம்புத்தூர், சென்னை, ராஜபாளையம், எத்தனை ஊர் இருக்குது. கண்டிப்பா இந்தியா ஃபுல்லா கணக்கு எடுத்துக்கங்க, எத்தனை ஊர்களுக்கு அதை சார்ந்த தொழிலாளர்கள் என்ன ஆவாங்க? ஒரு மாசத்துக்கு ஏதாவது சமாளிக்க முடியும் சார், அடுத்த மாசம் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இது பண்ணுவோம். இப்போ 2வது மாசம் வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? செந்தில்வேல் சார் எங்க போவாங்க சார்? செந்தில்வேல் சார், இப்போ நீங்க திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷனுடைய ஒரு செக்ரட்டரி, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க இதற்கான ரெமிடி ஒரு வடிகால் மத்திய அரசு என்ன எதிர்பார்க்கிறீங்க? மாநில அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க?
சார், மத்திய அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டியது என்னன்னா, எங்களுக்கு அதாவது ஏற்றுமதியாளர்கள் எல்லாமே ஒரு 20 to 25% அவங்க முதலீடு, மீதி 75% வங்கி முதலீடு தான். வங்கி தான் பைனான்ஸ் பண்ணுது. அதுக்கு இந்திய இசிஜிசிங்கிற இந்திய ஏற்றுமதி கிரெடிட் கேரண்டி கவுன்சில் இருந்து ஒரு பாலிசி வாங்கி தான் எந்த ஏற்றுமதி இதுவும் நடக்குது. அதனால 75% வங்கி பணத்துல இருந்து அவங்க 60 நாள் 90 நாளைக்குள்ள கொடுக்கலன்னு எங்க அக்கௌண்ட் என்பிஏ பண்ணிடுவாங்க. மத்திய அரசாங்கம் உடனடியா வங்கிகளுக்கு அறிவுறுத்தணும், இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் அந்த ஏற்றுமதி கணக்குகளை எதுவும் தொடக்கூடாது. அது இருக்கட்டும், வட்டி பின்னால வாங்கிக்கலாம், அந்த அசலை பின்னால. ஏன்னா இவங்களுக்கு நாங்களே பணம் கட்டலைன்னாலும் இன்சூரன்ஸ்ல இருந்து பணம் வந்துடும். இரண்டாவது, மாற்று மார்க்கெட்டை எங்களுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்றதுக்கு எங்களுக்கு இந்த பிரஷர் இல்லைன்னு நாங்க மாற்று மார்க்கெட்டை நோக்கி போவோம். மாற்று மார்க்கெட்னா சார் அமெரிக்கா லெவலுக்கு வராது, ஆனா ட்ரை பண்ணா கண்டிப்பா போக முடியும். ஏன்னா அங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல இப்போ உதாரணத்துக்கு சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட்டு கொஞ்சம் பெரிய மார்க்கெட் இருக்கிறதுலையே, நம்மளோட நேசக்கரங்களுடைய நாடு. அந்த நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டை திருப்போம்னா அங்களோட வரி விதிகத்தை அங்க அதிகமா இருக்கு, அதை கம்மி பண்ணணும். ரெண்டாவது, அங்க ஆல்ரெடி ஒருத்தர் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து விலக்கி நாங்க உள்ளுக்குள்ள போகணும்ல, அதுக்கு 1 வருஷமா அது ஆகுமே. அப்புறம் அவங்களோட ஸ்டைலு, அவங்களோட சமாச்சாரம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நாங்க போய் ரீச் பண்ற அளவுக்கு எங்களுக்கு இங்க பிரஷர் இல்லாம இருக்கணும். 6 மாசத்துக்கு இந்த 3 மாசத்துக்குள்ள எங்க அக்கௌண்ட் என்பிஏ ஆயிருச்சுன்னா அடுத்தவன் ஜப்தி நடவடிக்கை வந்துருவானே பேங்க்காரன். சரி, இது எங்களுக்கு வேணும். இது போக வட்டி சலுகைகள், ஊக்கத்தொகையை கொடுக்கணும், மாற்று மார்க்கெட்டை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு வசதிகள் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிச்சுன்னா அமெரிக்கா மார்க்கெட் வந்தாலும் வரலைன்னாலும் நம்ம இயங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். சரி, தொழிலாளர்களுக்கு கொரோனா காலத்துல கொடுத்த மாதிரி அவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணணும். அவங்களோட கல்வி கடனை உடனடியா இது பண்ணணும். அவங்க தனிப்பட்ட முறையில இந்த கடன் வாங்கியிருந்தா அதை தள்ளுபடி பண்றதோ பின்னால வசூல் பண்ணிக்கோன்னு சொல்லணும். அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு மாசமானதும் இப்போ விவசாயிகளுக்கு வருஷம் 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. இந்த தொழிலாளர்களுக்கு மாசமானது ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த ரேஷன் பொருள் கொடுக்கணும், அதிகப்படுத்தி கொடுக்கலாம். கரெக்ட். சலுகை இதுல வட்டி இல்லாத கடனை பேங்க்ல கொடுக்கலாம். நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்தா அவன் தொழிலாளி பயப்பட மாட்டான். வாழ்வாதாரத்துக்கு சிக்கல் இல்ல, நாம இதை சமாளிச்சு வந்துடுவோம்னு இருப்பான். இல்லைன்னா இது வேற மாதிரி போய் ஒரு பொருளாதார சீர்குலைவு குற்றச்சம்பவம் அதிகமாகி நாடே சீர்கிட்டு போயிடும்.